பேய் நம்ம கப்பலை சுத்திட்டு இருக்கு. சுத்தம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளை சாவடிக்க போகுது. ஐயோ எனக்கு பயமா இருக்குது. ஒரு பேயை பார்த்தாலே நான் செத்துவேன். எவ்வளோ பேய் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி வாங்க, என்னமோ சத்தம் கேட்குது, நம்ம உள்ளே போயிடலாம். அந்த சக்கி தான் வரானே என்னமோ, அவனுக்கான அந்த மேலே வந்து பார்த்தா இது அதை விட பயங்கரமாக இருக்குது. என்னமோ எனக்கு சரியில்லை, வாங்க எல்லோரும் சேர்ந்து உள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். அவனை பார்த்து பயந்துட்டீங்களா? இந்த கப்பல்ல இது ஒரு கோஸ்ட் கப்பல். இதை குழந்தைகளை கடத்திட்டு வந்து வைக்கிறதா என்னோட வேலை. உங்களை எல்லாத்தையும் அழிக்கிறதா என் வேலை. இப்பதான் உங்களை காத்திகளை சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி 100 பேர் முடிஞ்சது. இனி உங்களோட சேர்த்து 5. நல்ல வேட்டை எனக்கு. நாளைக்கு ராத்திரியில் எழுந்திருக்க மாட்டீங்க. எங்களை விட்டுருங்க கோல்ஸ் தாத்தா, எங்களை விட்டுருங்க. எங்களுக்கு பயமா இருக்கு தாத்தா, எங்களை விட்டுருங்க. நாங்கள் எதுவுமே பண்ணல, நாங்கெல்லாம் பாவம். இதுக்கு அந்த சக்கியே பரவாயில்ல போல இருக்கே. அப்படியெல்லாம் அவங்களை விட முடியாது. சக்கி, இவங்களெல்லாம் அந்த ரூம்குள்ள போட்டு அடைச்சு வை. என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? இவர் தான் எங்களுடைய தலைவன் ராக்கா. இவருக்கு தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவர் இனிமே உங்களை சும்மா விட மாட்டார். முதல்ல நிறைய குழந்தைங்க இங்கே வந்து காணாமல் போயிருக்காங்க. அந்த வரிசையில் நீங்களும் அடுத்தது. நாளைக்கு நேரம் உங்கள் நிலைமை. அதுக்கு காரணம் எங்கள் பாஸ் தான். அந்த தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்வேன். அதுக்காக தான் நான் அந்த பாலடைஞ்ச கோட்டையில் அடைஞ்சு கிடப்பேன். அடைஞ்சு கிடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி குழந்தைய கடத்திட்டு வரதான் எனக்கு வேலையே. இங்கேயே கிடங்க. சுத்தம் நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. நம்மளை யார் வந்து காப்பாற்றுவா? இங்கே யாரை வந்து நம்மளை காப்பாற்றுவா சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இங்கிருந்து உங்களை தப்பிச்சு போகிறக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன். ஐயோ இது யாரடி? இது அடுத்த பேயா? அம்மா எத்தனை பேய்டா இந்த கப்பலில் இருக்கு? எங்களை விட்டுருங்க. இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் உங்களை காப்பாற்றுறதுக்காகவே வந்திருக்கேன். என்னை நம்புங்க. என்னோட பேர் மாயா. உங்களை பார்த்தா நல்லாவும் மாதிரி தான் தெரியுது. எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கக்கா. இங்கேருந்து தப்பிச்சு போகிறக்கு எங்களை காப்பாற்றுங்க ப்ளீஸ்க்கா. சரி, உங்களை நான் காப்பாற்றுவேன். கண்டிப்பாக உங்களை நான் காப்பாற்றுவேன். அதுக்கான வழி எங்கிட்ட இருக்குது. இந்த ராக்காவை இந்த கப்பலோடு சேர்த்து கடலில் மூழ்கடிச்சா மட்டும்தான் அவனோட சக்தி குறையும். அப்போ தான் நீங்களாம் தப்பிக்க முடியும். அதுக்கு என்ன வழிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சாயந்தரம் சொல்கிறேன். அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குக்கா. நீங்கள் எப்படியாவது வந்து எங்களை காப்பாற்றிடுங்க ப்ளீஸ். சரி, நான் இப்போ போகிறேன். இங்கிருந்தேன்னா உங்களுக்கு என்னால் ஆபத்து வர சான்ஸ் இருக்குது. அவங்க கண்டுபிடிச்சி உங்களை வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்கன்னா என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதனால நான் இங்கேருந்து இப்போ போகிறேன். சரிங்க மாயாக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். சரி, எப்படியோ நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறக்கு ஒரு அக்கா வந்திருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக. எப்படியாவது அந்த அக்கா வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணிவிட்டு நம்ம தப்பிச்சிடலாம்க்கா. மாலதிக்கா, எப்படியோ அந்த சக்கி வந்து நம்மளை கொஞ்சம் நேரம் வெளியே திறந்து விட்டுச்சு. இந்த பேய் கப்பலில் பகலில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, ராத்திரியில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது. எப்போ நம்ம தப்பிக்க போகிறோமோ? இன்றைக்கி நைட்டு தான் நம்மளுக்கு கெடும். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும். இது கப்பலுக்கு பின்னாடி நம்ம நின்றுருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி நம்ம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இருங்க 2 பேரும். நீங்கள் பண்ணதே போதும். இப்போ தான் அந்த அக்கா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏய் மௌலி, நம்ம தப்பிச்சிடலாம், கவலைப்படாத. நீ ஏன் இப்படி தனியாக இருக்க? எப்படி தப்பிக்கன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு கொஞ்ச நேரம் அமைதியை விடுங்க. அப்பாடா, மாயாக்கா வந்துட்டிங்களா? எப்படிக்கா நாங்கள் தப்பிக்கிறது? எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கக்கா. இந்த கப்பலை மூழ்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஷிப்போட ஆங்கரை நீங்கள் கட் பண்ணி விடணும். அதாவது இந்த கப்பலோட நங்கூரத்தை நீங்கள் அறுத்து விடணும். அப்போ தான் இந்த கப்பல் உள்ளே மூழ்கும். அது மூழ்குச்சுன்னா அவனும் மூழ்கிடுவான். அதனால் அவனோட பவர் எல்லாமே கம்மியாகி நீங்களும் இந்த இடத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வழி கிடைக்கும். என்னது? ஆங்கரை கட் பண்ணி ஒன்றுமா? என்னமோ ரிப்பன் கட் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களே மாயாக்கா, எங்களால் எப்படி முடியும்? கவலைப்படாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. என்னோடய சக்தியை பயன்படுத்தி நீங்களும் கொஞ்சம் உங்களுடைய முயற்சியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த நங்கூரத்தை நம்மளால் கட் பண்ண முடியும். சரி, இப்போ எல்லோரும் ஒன்றும் தெரியாத மாதிரி மறுபடியும் ரூமுக்கு போயிருங்க.
எனக்கு ஒரு டவுட்டு, கப்பல் தான் மூவ் ஆகிட்டு இருக்கே, அப்புறம் எப்படி நம்ம கட் பண்ண முடியும்? கப்பல் நிற்கும் போது தான் அதை கட் பண்ண முடியும். இந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்காக நான் என்னோட சக்தியை உபயோகிக்க போகிறேன். உபயோகித்து இந்த கப்பலில் இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் அழிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கப்பலை நிறுத்தணும். அதுக்காக என்னோட சக்தியை உபயோகிக்க போகிறேன். டேய் ராக்கா, எல்லா குழந்தைகளையும் நீ அழிக்க முடியாதுடா. இனிமே உன்னோட அட்டகாசத்துக்கு நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன்டா ராக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த கப்பல் நின்றும். அதுக்கப்புறமா நம்ம அந்த நங்கூரத்தை கட் பண்ணி விட்டுறணும். எப்படியோ கப்பலை நிறுத்தியாச்சு. இனி போய் நங்கூரத்தை வெட்ட வேண்டியதான் வேலை. நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி நம்ம கடலுக்கடியில் போய் அந்த நங்கூரத்தை கட் பண்ணி விடுறதா பாக்கி. உங்களுக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்களை கடலுக்குள்ளே கொண்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கூப்பிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களுக்கான பவரை நான் கொடுக்குறேன். சரி, அப்போ வாங்க நம்ம சீக்கிரமாக கடலுக்குள்ளே போகலாம். எங்களுக்கு அந்த பவரை கொடுங்க. இப்போ நம்ம கடலுக்கு அடியில் இருக்கோம். உங்களுக்கு நான் எல்லா பவரையும் கொடுத்துட்டேன். உங்களால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். சரியா? சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா நம்ம நங்கூரத்தை கட் பண்ணிடலாம். வாங்க போகலாம். எல்லோரும் கையை சேர்த்து வச்சு அந்த நங்கூரத்தை தூக்குங்க. அது கட் ஆகிடும். அதுக்கான பவரை நான் இப்போ கொடுக்குறேன். ஏ, நம்ம எப்படியோ அதை கட் பண்ணிட்டோம். தேங்க்யூ மாயாக்கா. சரி, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கப்பல் மூழ்கிடும். வாங்க நம்ம எல்லோரும் இப்போ மேலே போயிடலாம். கப்பல்லேருந்து என்ன சவுண்டு வருது? நம்ம சீக்கிரம் போகலாம். அக்கா, எவ்வளோ பெரிய கப்பல் அக்கா, நம்ம மூழ்கடிச்சிட்டோம். சரி வாங்கக்கா, எங்களை மேலே கூட்டிகிட்டு போங்க, சீக்கிரமாக போயிடலாம். ஏய், என்னமோ சத்தம் கேட்குது. அந்த இவன் வரான்னு நினைக்கிறேன், அந்த பெரிய பேய் வரான்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த ராக்கா தான். என்ன அந்த கப்பல் வந்து மூணு கழிச்சிட்டா உங்களை விட்டு நினைச்சிங்களா? நிச்சயமா நான் மீண்டு வந்து மறுபடியும் உங்களை கடத்துறேன். அக்கா வாங்கக்கா, நம்ம மேலே போயிடலாம். சீக்கிரம் வாங்க, மேலே போகலாம் வாங்க. இங்கே பாருங்க, தூரத்தில் யாரோ வர்றாங்க. அந்த போட்டில் ஏறி நீங்கள் போயிருங்க. இதுக்கு மேலே இந்த பக்கமே வந்துடாதீங்க. புரிஞ்சுதா? மாயாக்கா, நீங்கள் செஞ்ச உதவியை நாங்கள் காலப்புள்ள மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிக்கா. ஏ, நம்ம ராக்கா கிட்டேருந்து சக்கி கிட்டேருந்து தப்பிச்சிட்டோம். ஜாலி. நம்ம வீட்டுக்கு போக போகிறோம்.